ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரேவாஸ் வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம ரேவாஸ் வேர்ல்டில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உளுந்தன் சோறு ரெசிபி தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது உளுந்த சோறு பண்ணுறதுக்கு நான் ஒரு குக்கர் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போது அரிசியோட அளவு பார்த்திங்கன்னா, இந்த டம்ளரில் நான் ஒரு 3 டம்ளர் அரிசி நான் எடுத்துக்கிறேன். ஸோ 3 டம்ளர் அரிசி அப்படிங்கும்போது நான் 2 டம்ளர் உளுந்து எடுத்துக்க போகிறேன். ஸோ நான் அதையுமே நான் மெஷர் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி உடச்ச உளுந்து தான், தோல் உளுந்து தான் எடுக்கணும். இந்த மாதிரி செய்யும்போது தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதே மாதிரி அரிசி நம்ம எவ்வளோ போடுறோமோ, ஒரு 3 பங்கு அரிசி அப்படிங்கும்போது 2 பங்கு உளுந்து கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா தான் நம்மளுக்கு அதோட பெனிஃபிட்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். எப்பயுமே உளுந்து நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அதை லைட்டாக அப்படி வறுத்துட்டு செஞ்சோம் அப்படின்னா அந்த லைட்டாக வலுவலுப்பு இல்லாமல் இருக்கும் இல்லையா, அதுக்காக இதை லைட்டாக ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். ஸோ அதுக்காக ரொம்ப கலர் மாறுற அளவுக்குலாம் ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை. சும்மா லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் லைட்டாக ஃப்ரை பண்ணிங்க அப்படின்னா அது ஓரளவுக்கு ஹீட் ஆகி கொஞ்சம் ஒரு அளவுக்கு அந்த கலர் லைட்டாக ஷேட் மாறும் இல்லையா, அந்த மாதிரி டைமில் நம்ம எடுத்துக்கலாம். இப்படி வறுத்து நம்ம செய்யும்போது அந்த வலுவலுப்பும் இருக்காது, அதே மாதிரி அந்த வாசனையும் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி வறுக்கிறது. ஆனால் நிறைய பேர் வறுக்காமல் அப்படி தான் செய்வாங்க. அதோட பெனிஃபிட் குறையக்கூடாது அப்படிங்கிறதுனால. ஸோ உங்களுக்கு வறுக்காமல் செய்கிறதா இருந்தாலும் தாராளமாக செஞ்சுக்கலாம். இப்போ அரிசி எவ்வளோ எடுத்துருக்கோமோ அதுக்கு 3 பங்கு அளவுக்கு தண்ணி நமக்கு தேவை. 1 டம்ளர் அரிசி அப்படின்னா 3 பங்கு தண்ணி. நம்ம உளுந்துக்குமே சேம் அதே மெஷர்மெண்ட்டில் நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு நான் உரிச்சிட்டு அதையுமே இதில் சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி இது கூட கொஞ்சமாக ஜீரகம், அதுக்கப்புறம் தேங்காய் இதெல்லாம் துருவி நம்ம இதில் போட்டோம் அப்படின்னா அந்த ஒரு நல்ல ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். அப்படிங்கிறனால நான் அதையுமே நான் சேர்த்துக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு துருவி போடுங்க. நான் இன்றைக்கி துருவுறதுக்கு கொஞ்சமாக தான் தேங்காய் இருந்துச்சு அப்படிங்கிறதுனால அதை மிக்சியில் லைட்டாக அரைச்சிட்டு நான் அதை சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி கொஞ்சம் பெருங்காயம், ஏன்னா இந்த பருப்பு ஐட்டம்ஸ்லாம் சாப்பிட்றோம் அப்படின்னா கொஞ்சம் கேஸ் பிடிக்கும் இல்லையா, அதுக்காக கொஞ்சமாக பெருங்காயமும் இதில் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தயம் இருந்தால் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. ஏன்னா உளுந்து கொஞ்சம் ஹீட் அப்படிங்கிறனால கொஞ்சம் வெந்தயம் சேர்த்தோம் அப்படின்னா அது பேலன்ஸ் பண்ணிவிடும். அப்புறம் தேங்காய் எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ குக்கரில் நிறைய தண்ணி இருக்கிறதுனால நான் உடனே மூடி வைக்க போகிறதில்ல. குக்கர் மூடி நம்ம விசில் வச்சோம் அப்படின்னா அதில் இருக்கிற தண்ணி எல்லாம் வெளியில் ரிலீஸ் ஆகிடும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதை நம்ம அப்படியே சும்மா ஒரு மூடி போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் போல் வேக விடணும். ஸோ அதுக்கப்புறமா ஒரு 3 விசில் இல்லைன்னா 2 விசில் வச்சு எடுத்துட்டிங்க அப்படின்னா சூப்பராக உங்களுக்கு உளுந்த சோறு ரெடி ஆயிரும். இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, அப்புறமா கொஞ்சமாக நல்லெண்ணெய், இது எல்லாமே நீங்கள் இந்த டைம்லேயே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு மூடி போட்டுட்டு கொஞ்ச நேரம் நல்லா ஒரு 10 நிமிஷம் போல் கொஞ்ச நேரம் நல்லா கொதித்து அந்த ரைஸ் கொஞ்சம் வேகட்டும். ஸோ அதுக்கப்புறமா குக்கர் நம்ம மூடிக்கலாம். இப்போது உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும்னு நினைக்கிறேன், கொஞ்சம் அந்த தண்ணியெல்லாம் சுண்டியிருக்கு பாருங்கள் லைட்டாக. அந்த போட்ட அரிசி, அந்த பருப்பு எல்லாமே கொஞ்சம் நேரம் நல்லா வெந்து வந்துட்டுருக்கு. ஸோ நல்லா ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா இப்போ குக்கரை நம்ம மூடிடலாம். மூடிட்டு விசில் போட்டு வச்சுட்டேன்னா, நீங்கள் கொஞ்சம் பொலப்பொலப்பாக வேணும் அப்படின்னா ஒரு 2 விசில் விடுங்க. இல்லை அப்படின்னா கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஒரு 3 விசில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது அது சாப்பாடு சாப்பிட்றதுக்குமே ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதே மாதிரி டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ 3 விசில் நான் வச்சுருக்கேன். அதனால் நான் எடுத்துகிட்டு இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு இன்னுமே உங்களுக்கு அந்த பொலப்பொலப்பாக வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு 2 விசில் வச்சுட்டு அந்த தம்மில் இருந்துச்சு அப்படின்னாலே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நான் 3 விசில் வச்சு அதுக்கப்புறம் அந்த தம்லேயே இருந்ததுனால இந்த மாதிரி கொஞ்சம் ரொம்ப குழஞ்ச மாதிரி கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் ரொம்பலாம் குலையாது. இது கரெக்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அவ்வளோதான், சூப்பரான டேஸ்டான உளுந்த சோறு ரெடி. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதுக்கு சைடிஷ் பார்த்திங்கன்னா நீங்கள் சிக்கன், மட்டன் இல்லைனா கருவாட்டு குழம்பு, மீன் குழம்பு நீங்கள் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கருவாடு குழம்பும் வச்சுருந்தேன், அதே மாதிரி காரக்குழம்பு செஞ்சுருந்தேன். ஸோ அதனால் நான்வெஜ் சாப்பிடாதவங்க இந்த மாதிரி காரக்குழம்பு யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் நான்வெஜ் சாப்பிடுவீங்க அப்படின்னா கருவாடு குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். பார்க்குற உங்களுக்கு கருவாடு குழம்பு கூட சாப்பிட்றது பிடிக்குமா, இல்லைனா உங்களுக்கு வெஜிடேரியன் தான் பிடிக்குமா அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அதே மாதிரி நம்மளோட ரேவாஸ் வேர்ல்ட் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.